அறிபோல் மாற்றி இது என்ன பக்தர்களுக்கு கிடைக்கிற ஞானத்தை வந்து மதி நலம் அப்படின்னு, உடல் நலம் மாதிரி ஆன்ம நலம், அப்புறம் மதி புத்திக்கும் ஒரு நன்மை. அதுதான் இறைவன் கிருபையில வரும் பக்தர்களுக்கு கிடைக்கிற ஞானம் வந்து பகவத் கிருபையால வருது. மற்ற பிறர்களுக்கு பிற மார்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தவ பலத்துல வரலாம், ரிஷிகளுக்கு எல்லாம் தவ பலத்துல வரும், முனிவர்களுக்கு தியான பலத்துல வரும், சில பேருக்கு நடைமுறையிலே வரும், அவங்க எல்லாம் கர்ம மார்க்கத்துல ஈடுபாடா இருந்தா அப்படி வரும். ஆனா பக்தர்களுக்கு ஒண்ணுமே ஒரு முயற்சியும் கிடையாது. பகவான்கிட்ட அவங்களுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற மனப்பாங்கு மட்டும் இருக்கு. அவங்களுக்கு வந்து பகவான் தன்னுடைய கிருபையினால கொடுக்குறார். கிருபைங்கிறதே வந்து ராதாராணி குருமார்கள் அவங்கள உள்ளடக்கியதுதான் பகவத் கிருபா, கிருபா சக்தி அப்படின்னு சொல்றோம். இது வந்து சக்தி வாய்ந்தது. மற்றதுகளோட கம்பேர் பண்ணும்போது மற்றதுகள்ல கொஞ்சம் டைவர்ட் ஆகும். அதாவது எப்படின்னா மமதை வர வாய்ப்பு இருக்கும். எங்க பிரேமை இருக்கோ அங்க மமதை வராது. உண்மையான அன்பு செலுத்துற இடத்துல அந்த மாதிரி மமதா வந்து வர வாய்ப்பு இல்லை. பிரேமை குறையும் போதுதான் பிரச்சனை வருது. அன்புடைய இதயத்துல வந்து அன்பு காட்டணும்னு இதயம் தரப்பட்டிருக்கு. அது 100% கிருஷ்ண பிரேமையால, கிருஷ்ண பிரேமைங்கிறது அந்த இதயம் என்னவா மாறும்னா இரக்கம் மிகுந்ததா இருக்கு. மற்றதுகள்ல இரக்கம் வந்து குறைச்சலா இருக்கு. இதுல இரக்கம் வந்து ஜாஸ்தி. இந்த அன்பு வந்து இரக்கமாக, கருணையாக, இப்படி அதோடைய குணங்கள் பூரா அந்த அன்புக்குள்ள குணங்கள்லாம் என்னங்கிறது கீதையில வருது. அதையெல்லாம் ஞானமா நான் அறிவிக்கிறேன் அப்படிங்கிறார். அன்பு இல்லாத போது அந்த குணங்கள்லாம் இருக்காது. அப்போ இத சுருக்கமா திதிக்ஷா காருண்யா, பொறுமை கருணை அப்படின்னு ரெண்டுக்குள்ள கொண்டு வராங்க. ஆனா மொத்தத்துல எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, இப்போ கட்டுரையில நேற்று பார்த்தேன், கோவி மகாராஜ் வந்து ஆசிரமத்துல இருக்கிற போது கிச்சன் பக்கமா கொஞ்சம் ரூமை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணலாம்னு சொல்லி அங்க இருந்து ஒரு தென்னை மரத்தை வெட்டிடுவாங்க. அவர் காத்தால பார்க்கிற போது அங்க மரம் இருக்காது. இதை யாரு வெட்டுனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டாச்சுன்னா இந்த அறையை வந்து பெருசாக்கணும், அதுக்காக வெட்டி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் மகாராஜ் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஒரு பிராமணனை கொண்டு இருக்கீங்கன்னதும் எல்லாருக்கும் அதிர்ச்சி. அது எப்படி பிராமணனை கொண்டோம் அப்படின்னு கேட்குறது. இந்த மாயாப்பூர் வந்து புனித ஸ்தலம். புனித ஸ்தலங்கள்ல உள்ள எல்லாருமே வைஷ்ணவர்கள் தான். இருக்கிற நாயோ, பறவைகளோ, மரங்களோ, செடி கொடிகளோ எல்லாருமே வைஷ்ணவர்கள் தான். நீங்க இந்த மரத்தை வெட்டி இருக்கிறதுனால நான் ஒரு பிராமணனை கொலை பண்ண பாவம் எனக்கு வருது. ஏன்னா நான் தானே லீடர், அதனால எனக்கு வருது. அதுக்கேற்ற பரிகாரங்களை நான் செஞ்சாகணும். நான் பட்டினி கிடக்க வேண்டியிருக்கு. பரவாயில்ல, நான் அதை செய்து செய்து அதை பகவான்கிட்ட வேண்டிக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லி அவர் அப்படி பேசுறாரு. ரொம்ப அது அன்னைக்கு பூரா அவர் யார்கிட்டையும் பேசல கொள்ளல. நாம ஜபத்திலையும் பட்டினியா தண்ணி குடிக்காம அப்படி இருந்தாங்கன்னு வரலாற்றுல பார்க்கிறோம். இது வந்து அந்த கிருஷ்ண நாமத்தாலேயே பகவான் பாதங்கள்ல யாருக்கு தொடர்பு இருக்கோ அவங்களுக்கு அந்த வெள்ள மனசுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கள்ளம் இல்லாத அந்த மனது வந்து வந்துடும். அவங்களுக்கு வந்து எல்லாமே அந்த திருஷ்டி நாமத்தால தூயதா ஆனதுனால பகவத் சிருஷ்டி பூரா அவங்களுக்கு திவ்யமா படுது. அதான் விஷயம்.
இப்போ நம்ம ஆழ்வார்கள் பாட்டுல கூட மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அப்படின்னு வரும். இறைவன் வந்து ஞானத்தை வந்து கிருபையால கொடுக்கிறார் பக்தர்களுக்கு. மற்றவங்களுக்கு பக்தி இல்லாததுனால ஒரு ப்ராசஸ் ஒண்ணு கொடுத்துருக்காங்க, அது மூலமா கிடைக்குது. ஆனா அதுல கிடைக்கிறதெல்லாம் வந்து அவங்களுடைய உலகியல் தொடர்பை தெளிவு பெறும் பொருட்டு தான் கிடைக்கும். கடவுள் பாதங்கள்ல பாசம் உண்டாகும் பொருட்டு கிடைக்காது, பணிவெல்லாம் கிடைக்காது. இதுல வந்து இந்த இதெல்லாம் கிடைக்குது. பணிவு இருக்குது, பாதத்துல அந்த மறவாமை இருக்குது, பாதங்களை மறவாம செயல்படுற குணம் இருக்கு. நாம இந்த பக்திங்கிற பாதைக்கு வரும் முன்னாடி இருந்த நிலைமைக்கும் இந்த பாதைக்கு வந்த பிறகு உள்ள நிலைமைக்கு வித்தியாசம் தெரியும். அப்போ அதெல்லாம் என்னதுன்னா, அந்த வித்தியாசத்தை தந்தது எதுன்னா இறைவனுடைய கிருபா ஆற்றல். ஒரு ஒரு ஆழ்வார் வந்து பாடுற போது என்னை கொண்டு தன்னை பாடுவித்தான் அப்படிங்கிறார். வேதங்களை பூரா இப்படி தமிழ்ல பாடிட்டீங்களே அப்படின்னு கேட்டா அவர் இப்படி சொல்றார், நான் வந்து ஜஸ்ட் ஒரு மைக்கு தான். மைக் வந்து 8 மணி நேரம் பேசிச்சுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பேசினது ஒருத்தர், மைக் வந்து அதை வந்து விரிவுபடுத்திட்டாங்க. இதே மாதிரி என்னை பயன்படுத்தி இறைவன் வந்து வேதங்களை கொடுத்தார் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து மற்ற மார்க்கத்துல வந்து இந்த வார்த்தைகள்லாம் வராது, பணிவு கலந்த வார்த்தைகள் வராது. பணிவுங்கிறது நாம பார்த்திருக்கிறோம். மகாபிரபு சொல்லிக்கிற புல்லை விட பணிவு, மரத்தை விட பொறுமை, எல்லாருக்கும் மதிப்பளிக்கிறது, அடுத்து மதிப்பு எதிர்பாராதது. அதாவது பார்வையில வந்து ஒரு இறைவனுடைய காட்சி புலப்பட்டபடியே அவங்களுக்கு இருக்கு. இறைவனுடைய சாநித்தியம் பார்க்கிற வஸ்துகளுக்கெல்லாம் இவங்க கண்ணில் படுது. அதனால அந்த மாதிரி இறைவனுடைய இருப்பை மனசுல கொண்டு இவங்களுடைய அணுகுமுறைகள் செயல்பாட்டுகள்லாம் இருக்கு. அதுல வந்து அந்த பணிவு இருக்கு. கடவுள்கிட்டே நின்னா கூட துரியோதனனுக்கு பணிவு வரல. பல பேர் அப்படி பார்க்கிறோம். பணிவு இருந்தாலும் போது கடவுளை கொல்லணும், அவரை கைது பண்ணணும், சிறையில அடைக்கணும் அப்படிலாம் துரியோதனன் நினைச்சான். இதெல்லாம் என்னன்னா ஜட செல்வாக்கு வந்து அந்த மாய ஆற்றல், அது வந்து ஒருத்தரை வந்து நிறைய இருக்கிற மாதிரி கொண்டு போய் காட்டும். நிறைய இருக்கு, நீதான் எல்லாம் அப்படின்னு காட்டும். நமக்கு என்னது உலகத்துல இருக்குங்கிற மாதிரி இதயத்துல நினப்பு இருக்கோ அதுலதான் நம்ம எண்ணம் போறாரு. பைபிள்ல கூட பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்கதான் உங்க இதயம் இருக்கும் அப்படின்னு போறோம். இது வந்து சகஜம். அந்த பொக்கிஷமா பிரேமதனம் அப்படிங்கிற காமம் அடி சம்பந்தப்பட்ட அனைத்தும் இருந்ததுன்னா நாம வந்து வாழ்க்கையில முன்னேறி இருப்போம். அவ்வளவுதான். மற்ற ஜீவாத்மா ரெண்டு பேர் இருக்காங்க. ஆமா ஆமா. உடல் தரியும் பொழுது ஆத்மா பரமாத்மா, முதல்ல பரமாத்மாவும் ஆத்மா ஒன்னா போவாங்களா, பரமாத்மா முதல்ல போவாங்களா? பரமாத்மா தான் வெளியேறுவார் முதல்ல, அவர் தான் வெளியேறு. ஜீவாத்மாங்கலாம். ஆனா பரமாத்மான்னு வார்த்தையை பயன்படுத்தும்போது ஜீவன் மட்டும் சொல்லலாம். சரி, பரமாத்மா ஜீவன் ரெண்டு பேரும் இருக்காங்க. ஜீவன்கும் போது அதுல வந்து மனம், புத்தி, அகங்காரம் அந்த எட்டுமே வந்துடும். சரி. ஆமா. உடல்ல இருந்து ஆன்மா வெளியேறதுங்கும் போது பரமாத்மா தான் வெளியேறாரு. சரி. வெளியேறும் போது அந்த ஜீவனுடைய கணக்கு வழக்குகள்லாம் அது தனியா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். பரமாத்மா அதுக்கு சாட்சியா இருக்கிறார். அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய கணக்கு வழக்குகள்லாம் வந்து சம்பந்தப்பட்ட ஆள்கள் இருக்கும். யமலோகம் அப்படி இப்படி சொல்றாங்க. அந்தந்த அந்தந்த சித்திரகுப்தன் சொல்றது போற மாதிரி. அங்க போயிடும். அப்ப பரமாத்மாவோட வந்துட்டு ஆத்மாவும் சேர்ந்து போயிருதுங்க. சேர்ந்து போயிருதான். அவருடைய நம்முடைய தனித்தன்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை வந்து பரமாத்மா கையில தான் இருக்காது. அந்த தனித்தன்மை வந்து அவர் நமக்குள்ள இருக்கும்போது ஜீவனா வேலை செய்யுது. அவர் வெளியேறும் போது அந்த தனித்தன்மை அதோட சேர்ந்து போயிருது. இப்போ ஒருத்தர் முக்தி பெறும்போது அந்த தனித்தன்மை வந்து முடக்கப்பட்டிருக்கு.
ஆமா. அது அவனுக்கு செயல்படாம ஆத்மாவால இருக்க முடியாதுன்னு தானே சொல்றாரு. ஒரு கணம் கூட ஆன்மா சும்மா கிடக்காது, ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு அப்படின்னு ம், கீதையில வரும் 2வது அத்தியாயத்துல. ம், அது செயல்ல இருந்து தப்ப முடியாது. ஆனா சில பேர் உலக விவகாரங்கள்ல ரொம்ப விரக்தியாகி முக்தி பெறலாம்னு விரும்பும் போது அதை என்ன சொல்றாங்க, இப்ப தூரத்துல இருந்து ஒரு மரத்தை பார்த்தா பச்சை பசேன்னு தெரியும். கிட்ட ம், போனாதான் தெரியும். அதுல வந்து ஆயிரக்கணக்கான கிளிகள் கூட உட்கார்ந்து இருக்கலாம், அது தெரியாது. ம், இதே போல முக்திங்கிறது பிரம்ம ஜோதியில போய் அவங்க ஐக்கியம் ஆயிடுறாங்க. இறைவனுடைய வெளிச்சத்துல அவங்க ஐக்கியமாகறாங்க. அங்க செயலற்ற நிலையில இருக்கிறாங்க. அவங்க அப்ப வந்து அவங்களுக்கு அதுல இன்னும் ஏக்கம் தான் அதுல இருக்க முடிய, அந்த பிரம்மானந்தத்தை அவங்க திளைக்க முடியுமா அப்படிங்கிறது உறுதி கிடையாது. பக்தியில வந்து ஆத்ம தளத்துல கூட ஒருத்தர் திளைக்க முடியும். அப்புறம் எல்லாத்தையும் வெளி விவகாரங்களை கட் பண்ணிட்டு அந்த ஆத்ம தளத்திலே இருக்கும்போது ஒரு இன்பம் இருக்கதான் செய்யுது. ஒரு பேரின்பம் அதுல இருக்கு புதிய அளவுக்கு. சேவை பண்றதுல கிடைக்கிற ஆனந்தம் அதோட ஜாஸ்தியானது. சேவானந்தம் இன்னும் ஜாஸ்தி. அப்ப பிரம்மானந்தம், பரமானந்தம், சேவானந்தம், அடுத்து கிருஷ்ணனாலே ஆனந்தம் தானே. அந்த ஆனந்தம் ரொம்ப வசதியா இருக்கு. இப்படிதான் மற்றபடி கொடுக்குறாங்க. அது கூட மத்வாச்சாரியர் இந்த ஆனந்தத்துடைய அளவை கூட குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். எந்தெந்த நிலையில உள்ள ஆனந்தத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடுக்கடுக்கா கொண்டு போறோம். கடைசியில கிருஷ்ணரோட இருக்கிற ஆனந்தம் தான் டாப் மோஸ்டா இருக்கு. மகாராஜ் குரு மகாராஜ் கூட இருக்கிறவங்க பக்கத்திலே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு அவனுடைய பக்தியினுடைய முன்னேற்றம் கூடுதலும், தூரமா இருக்கிறவங்களுக்கு பக்தியினுடைய முன்னேற்றம் குறைவா இருக்கும் அப்படிங்கிறது உண்மையா மகாராஜ்? மகாராஜ் கூட இருந்தாவா ஆ, அவங்களுக்கு அது ஒரு பாக்கியம் தான். அது நல்ல பாக்கியம். அது அவங்களுக்கு அதாவது மோதிர கையால கொட்டு வாங்குற மாதிரி ஒரு கண்டிச்சா கூட அவங்களுக்கு அது உயர்வு தான். பயன்படுத்திக்கிறத பொறுத்து. ஏன்னா அந்த கிரெடிட் வந்து நஷ்டமாகாது. அவங்க பயன்படுத்தும் போது இப்ப எப்படி ஒருத்தர் வந்து ஆஹ் ஒரு உயர்ந்த படித்தரத்துல இருந்து இறந்துட்டாருன்னா ஆன்மீக வாழ்க்கையில அந்த படித்தரம் மேற்கொண்டு தொடர்ற மாதிரி அவங்க வந்து உயர்ந்த ஒரு வாய்ப்போட அவங்க இருந்திருக்கிறாங்க. அது அவங்களுடைய ஊழ்வினையா இல்ல அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்களான்னு தெரியாது. ஆனா அது வந்து அவங்களுக்கு நஷ்டம் இல்லை. அவங்களுக்கு வந்து நிறைய முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப எக்கச்சக்கமா இருக்கும், ஜாஸ்தியா இருக்கும். மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நிறைய முன்னேறுவாங்க. அவங்களுக்கு மற்றவங்களோட ஒப்பிடும்போது கிரெடிட் ஜாஸ்தி தான் உண்மையிலே. ஏன்னா ஆஹ் ஒரு ஒரு ஆச்சாரியார் இருக்கிறாருன்னா அவரை சுத்தி கிட்டத்தட்ட குறிப்பிட்ட தூரத்துக்கு அந்த ஆறான்னு சொல்றாங்களே ஒரு ஆன்மீக வைப்ரேஷன் இருந்துகிட்டு தான் இருக்கும். அது சில சமயம் 30 கிலோமீட்டர் கூட அது வேலை செய்யும். அப்படி வேலை செய்யறதுனால அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே குருவை பயன்படுத்துறவங்க எல்லாருக்குமே வந்து ஆன்மீக நன்மை உண்டு. சரி மகாராஜ். அவங்க வந்து நிர்வாகங்கிறது எப்பவுமே ஜடம் தான். நிர்வாக ரீதியில ஏதாவது விருப்பு வெறுப்புகளுக்கு ஆட்பட்டாங்கன்னா நஷ்டம் தான் வரும். சரி. சரி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மகாராஜ்.